ஹாய், நம்ம இப்போ வந்து மருந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இஞ்சி, சுக்கு, மல்லி, கடுகு, மிளகு, காயத்தூள், சீரகம் இவ்வளவும் தேவை. இப்போ காயில் என்னென்ன தேவைன்னு பார்ப்போமா. அப்புறம் என்னென்ன தேவை அப்படின்னா பூண்டு நல்லா நமக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் உரித்து வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து முருங்கைக்காய், நமக்கு எத்தனை முருங்கைக்காயுமோ எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் கருவாடு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் நல்லெண்ணெய் வச்சு தான் இந்த மருந்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்புறம் தேவையான முட்டை, எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கிறோம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். இவ்வளவு ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து மருந்து குழம்பு எப்படி ரெடி பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடாயை வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறோம். நல்லெண்ணெய் விட்டு தான் நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சு மருந்து ஜாமானை வந்து வறுக்கணும். வறுத்தா தான் பச்சை வாசனை போகும். ஃபஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா மல்லி போட போகிறோம். மல்லியை வந்து நம்ம போட்டு நல்லா பொடியாக நல்லா மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த எண்ணெயில் போட்டு வறுக்கிறோன்னா நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வரும். அடுப்பு வந்து சிம்மில் போட்டுக்கோங்க, அப்போ பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வறுக்கணும். இப்போ வறுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல. இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா மிளகு போட போகிறோம். மிளகு போட்டாச்சு. மிளகு போட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டே இருக்கணும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோமா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து கடுகும் போட்டாச்சு. கடுகு போட்டு வறுத்துட்டே இருக்க போகிறோம். கடுகு நல்லா பொரியும். இந்த நல்லெண்ணெய் ஊற்றிருக்கனாலும் நல்லா பொரியும். நல்லா மனம் வந்துடும். இப்போ வறுத்துட்டு இருக்கும்போதே நல்லா மனம் ஸ்மெல் சூப்பராக வரும். மருந்து குழம்புக்கு இந்த மாதிரி ஜாமானை வந்து நம்ம அரைச்சி போட்டு பண்ணுறாதான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சீரகத்தையும் போட்டாச்சு. இந்த சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கணும். நல்லா சிம்மில் வச்சுருக்கோமோ அதனால் அடி பிடிக்காது சட்டி. அப்புறம் போட்டிருக்க ஜாமானும் நல்லா மணமாக இருக்குமா, பிடிக்காது. அடுத்து நம்ம சுக்கு எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துட்ருக்கோம். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுக்கும் இஞ்சும் நல்லா மணக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் வந்து இதை தட்டிட்டு மிக்ஸியில் வந்து ரெண்டு போட்டு நம்ம நொறுன்னு அரைச்சி வச்சு கூட சின்ன வெங்காயம் வச்சுருக்கோமோ அந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டு கொஞ்சம் தக்காளி வெட்டி வச்சுக்கிறதுல கொஞ்சம் தக்காளி எடுத்து உள்ளே போட்டு இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மருந்து ஜாமான் அந்த மிளகு ஜீரகத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அது கூட சின்ன வெங்காயமும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கடாயை சட்டி வச்சு நல்லெண்ணெய் வச்சுருக்கோமோ அதில் மீதி எவ்வளோ நல்லெண்ணெய் இருந்துச்சோ எல்லா நல்லெண்ணையும் ஊற்றிட வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 50 கிராமுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அது கூட என்ன போட போகிறோன்னா கடுகு போட போகிறோம். கடுகு போட்டாச்சா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து போக மீதி சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வதக்க போகிறோம். பூண்டு போட்டாச்சு. இப்போ பூண்டையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். பொன்னிறமாக நல்லா வதக்கணும். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, சின்ன வெங்காயம் நல்லது, பூண்டு ரொம்ப முக்கியம் அந்த மருந்து குழம்புக்கு. பூண்டு போட்டாச்சா. இப்போ முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கோமோ அந்த முருங்கைக்காயை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கும். இதெல்லாம் சேரும்போது ஒவ்வொன்றுலேருந்தும் தனித்தனி வாசம் சூப்பராக வரும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ தக்காளி நம்ம மிக்சியில் அடித்தோமோ அது போக மீதி இருக்க தக்காளியை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடித்து வச்சு அந்த பேஸ்ட் அந்த மசாலாவையும் உள்ளே போட்டு நல்லா கிண்ட போகிறோம். இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோமா. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்குறோம். வறுத்த ஜாமான்கள் தான், அதை தான் நம்ம பொடி பண்ணோம். இப்போ மறுபடியும் இந்த பூண்டு வெங்காயம் முருங்கைக்காய் கூட சேர்த்து வதக்கும்போது இன்னும் வாசனை ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது மருந்து குழம்பு. அதுக்கப்புறம் இது கூட வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோமோ அந்த புளியும் ஊற்றியாச்சு. புளி வந்து ரொம்ப தேவையில்லை, நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டால் போதும். அது கூட காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோமோ இதை போட்டாச்சு. இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. காயத்தூள் மஞ்சத்தூள் வந்து மருந்து குழம்புக்கு ரொம்ப முக்கியம். சின்ன பசங்க குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த குழம்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. குழந்தை பெற்ற உடனே இந்த மருந்து குழம்பு வந்து வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த குழம்பை வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படி கேட்கும். சளி இருமல்லாம் மூக்கூடி சளி தன்னால் வெளியே வந்துடும். அப்புறம் கருவாடு வந்து போடலாம். இப்போ அந்த மருந்து குழம்பு நம்ம கூட்டி வச்சாச்சு. இப்போ அது வந்து இப்போ கொதி விடணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுக்கிறோம். உப்பு போட்டோமா, இது குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டால் போதும். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மருந்து குழம்பு வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் நல்லது. சாப்பிட மாட்டாங்க, உரப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொடுத்தோன்னா நெஞ்சில் சளியே நிற்காது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு, அவங்க உடம்புக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி வைப்போம் அந்த குழம்பு. இப்போ வந்து நம்ம வந்து கிண்டி விடுவோம். பாருங்கள், இப்போ எடுத்து காமிக்கிறோன்னா அந்த கருவாடு, இந்த பூண்டு,
அந்த முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்ல ஸ்மெல் மனம் சூப்பராக இருக்குது. கொதிச்சிட்ருக்கா, நல்லா ஆயிப்பருக்கு. இப்போ நம்ம முட்டை 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ முட்டை தேவைப்பட்டால் போதும். அதனால் இந்த முட்டை 6 முட்டை மட்டும் எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை போட்டுக்கோங்க. முருங்கைக்காய், கருவாடு, இந்த முட்டை எல்லாம் சேரும்போது குழம்பு சூப்பராக இருக்கும். நான் 6 முட்டை உடச்சி ஊற்றுறேன். முட்டை வந்து உடச்சிடாமல் ஊற்றணும். ஐ மீன் குழம்புக்குள்ளே போட்டு கிண்டிடக்கூடாது. ஒரு பக்கம் அந்த நான் ஊற்றுறேன்னா இதை மாதிரி ஊற்றி லைட்டாக மட்டும் தான் கிண்டி விடணும். சட்டியை குழம்புக்கின்ற மாதிரி கிண்டிட்டோம் அப்படின்னா முட்டை ஃபுல்லாக முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து கிண்டி விட்டுறாமல் பக்குவமாக முட்டையை ஒடிச்சு இந்த பாருங்கள். நான் இப்போ குத்திடுறேன்னா பாருங்கள், முட்டை உடையவே இல்லை பாருங்கள். உள்ள முட்டை பொரியல் மாதிரி ஆகலை. அப்படியே முட்டை நான் எப்படி உடச்சி ஊற்றினா அது மாதிரி பாலமாக இருக்குது பாருங்கள். இந்த இருக்கா எப்படி இருக்குது முட்டை, முழு முட்டை அப்படி இருக்கணும். இதை மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும், தொக்கு மாதிரி ஆயிரும், முட்டை தொக்கு மாதிரி. ஆனால் இப்படி ஆகக்கூடாது. இந்த மாதிரி முருங்கைக்காய் தனியாக இருக்கணும், கருவாடு, இந்த முட்டை இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.